தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கேற்ப கல்வி ஆண்டு விழா நிகழ்வு வந்து இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் பாத்தீங்கன்னா ஆண்டு விழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இல்லாத ஒரு சூழல் இருந்தது. கல்விக்கு வரும் அந்த ஆண்டு ஃபுல்லா நம்ம என்ன சாதனைகள் படுத்திருக்கோம், என்னென்ன முயற்சிகள் வந்து அந்த பள்ளி எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்குமே போயக்கூடிய சூழல் இல்லாத நிலைகள் வந்து இந்த ஆண்டு விழா மூலியமாக இந்த பள்ளியில வந்து என்னென்ன முன்னெடுப்புகள் இருக்கு, என்னென்ன வளர்ச்சிகள் நடைபெற்று இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படுத்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த தலைமை ஆசிரியர்கள் வந்து இந்த பள்ளி பத்தின முழு ஹிஸ்டரியுமே வந்து படிச்சாங்க. எந்த ஆண்டு துவங்கப்பட்டது, பிரைமரி ஸ்கூல்ல இருந்து மிடில் ஸ்கூல் ஆகி அப்புறம் ஹை ஸ்கூல் ஆயிருக்கு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இது ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றுமாறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்றைக்கு 400 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றி 1000 மாணவர்கள் வந்து இந்த பள்ளியிலிருந்து வெளியேறி தன்னுடைய வாழ்க்கையில வந்து சிறப்புமிக்க இருக்க நம்முடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வழிநடத்துவார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் சுகாதாரத்தையும் தன்னுடைய இரு கண்களாக பார்க்கிறார்கள். அந்த வகையில கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில வந்து கல்விக்கென்று அதிக நிதி ஒதுக்கீடு செய்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய சென்னை மாநகராட்சியிலும் நிதிநிலை அறிக்கையில வந்து கிட்டத்தட்ட 27 அறிக்கையில வந்து நம்ம சென்னை பள்ளிகளுக்கு என்று அறிக்கைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து சீருடை வழங்குவதாக இருக்கட்டும், இல்ல ஐடி கார்டு வழங்குவதாக இருக்கட்டும், இல்ல மாணவர்களுக்கு வந்து ஷூக்கள் வழங்குவதாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு தனித்துவத்தையும் பார்த்து நம்முடைய தனியார் பள்ளிகளுக்கு நிகராக நம்ம சென்னை பள்ளிகள் இருக்க வேண்டும் என்ற கட்டமைப்பின்படி ஒவ்வொரு அங்கீகாரம் கற்று வருகிறோம். அதே போல கட்டமைப்புகள் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் திட்டத்தின் மூலியமாக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகள் பார்க்கும்பொழுது தனியார் பள்ளிகள் நிகராக நம்முடைய கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். வெளியில இருந்து ஒரு பப்ளிக் பாக்குறாங்கன்னா சென்னை பள்ளியா, மாநகராட்சி மேம்படுத்தி இருக்க பள்ளியா, இந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்ற ஒரு பெயரை பெற்றிருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய சென்னை பள்ளிகள் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் வந்து விளையாட்டுத்துறையிலையும் சரி, கல்வியிலையும் சரி, இல்ல பிற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்லயும் சரி, ஒவ்வொருத்திலையும் தனித்துவத்தோட விளங்க வேண்டும் என்று ஒவ்வொருத்திலையும் அங்கீகரித்து வருகிறோம். இன்றைக்கு சென்னை பள்ளிகளை பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கோம். வயலின் கொடுத்துருக்கோம், கீபோர்ட் கொடுத்துருக்கோம், அதே போல கிட்டார் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து தனித்துவமா வந்து ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு மியூசிக்கல்லையும் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறோம். ஒரு சில குழந்தைகள் வந்து கல்வியில அதிக முக்கியத்துவம் கொடுத்து எப்பவுமே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு படிக்கிறத மட்டுமே அவங்க நோக்கமா இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு ஃபுட்பால்ல நல்லா விளையாடணும், இல்ல வந்து கேரம்ல நல்லா விளையாடணும், இதுல நான் சாதிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய இன்டோர் கேம்ஸ் மூலியமா கேரம், செஸ், இந்த மாதிரி விளையாட்டுலயும் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கோம். அதே போல கல்ச்சுரல்ஸ் பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் நம்ம அறிவிப்புல கொண்டு வந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போல பெண் குழந்தைகளுக்காக கராத்தே தற்காப்பு கலை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற இந்த நிதியாண்டுல வந்து அறிவித்து அதுவும் வந்து நம்முடைய சென்னை பள்ளிகள்ல வந்து மேம்படுத்த பள்ளிகள்ல வந்து அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் கூட அது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வந்து நம்ம சென்னை மாணவர்கள் வந்து எடுக்க போறாங்க அப்படின்றத தெரிவித்திருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நம்ம தனியார் பள்ளிகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு இதற்கு முன்னாடி இங்க படிச்சுட்டு வெளியில சென்று இன்னைக்கு நல்ல கம்பெனில வந்து நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் வந்து பேசும்போது கூறியிருந்தாங்க, நாங்க இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த அளவு கட்டமைப்பு இருந்தது, இப்ப நீங்க படிக்கும் பொழுது அதை விட அதிகமா கட்டமைப்பு இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல நீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் நல்லா சாதிக்கலாம், இன்னும் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்டலாம். என்றைக்குமே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறது கல்வி ஒன்றே அழியாத சொத்து அப்படின்றாங்க. அந்த கல்வியை வந்து இன்றைக்கு தமிழக அரசு ஒவ்வொரு மாணவர்கள் அவர்களுக்கும் வழங்கி இருக்கிறாங்க.
இன்றைக்கு கல்வி மட்டும் பயின்றா போதாது, உயர்கல்வியும் படிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக புதுமை பெண் திட்டம் நம்முடைய அரசு பள்ளிகள்ல, சென்னை பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அதே போல மாணவர்களுக்கு வந்து தமிழ் புதவர்ன்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால உங்களோட வேலை வந்து படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். படிப்பு மட்டுமே என்றைக்கும் உங்களுக்கு கைக்கூடிய ஒரே விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உறவினர் வந்து நாளைக்கு இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க படிக்கக்கூடிய கல்வி வந்து என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத தெரிவித்து, இந்த பள்ளி பருவம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப் எவ்வளோ உங்களால என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில உங்களை இன்வால்வ் பண்ணிக்காங்க. ஆனா அதே நேரத்துல கல்வியும் முக்கியன்றதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லாருமே நல்லா படிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்க மாணவர்கள் எல்லாருமே ஒரு ஹைஃபையோ இல்ல ஹேண்ட்ஷேக்கோ பண்ணுங்க. எல்லாம் கவனிச்சிங்களா நான் என்ன சொல்றேன்றத? சரி, எல்லாருமே நல்லா படிங்க. படிக்கிறது மட்டுமே முன்னோக்கமா வைத்து அதன்படி உங்க இலக்கை நோக்கி சொல்லுங்க. இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கு மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தருமபுரி மக்கள் ஆட்சி, இந்த ஆட்சியோட சாதனை, இந்த ஆட்சியோட நல்ல திட்டங்கள், மாணவர்கள் கிடைக்கிற சலுகைகள் எல்லாம் கூட யாரு? நம்ம முதலமைச்சர். அதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சிக்காரன் தானேப்பா நம்ம ஆட்சி சாதனை தானே. அத்தனை திட்டங்களும் மாணவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. மாநகராட்சியில அதிகப்படியா கல்விக்கு நிதி ஒதுக்கீதான் பெருமையோட குறிப்பிட்டார். மாநகராட்சி மட்டும் ஒதுக்கல, தமிழ்நாட்டு முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக அதிக நிதி ஒதுக்குறார். ஒரு ஆண்டும் கட்டாய வசதிக்கு, அதாவது இந்தியாவில் எந்த மாநிலம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை இன்றைக்கு உயர்த்தி காட்டுகிற ஆட்சி தான் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாநாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி. இருக்க பிள்ளைங்க உற்சாகமா இருக்கீங்க. ஆண்டுனா ரொம்ப இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. ஆண்டு உற்சாகம் நாம படிக்க இருந்தோம். 2 பேர் சொன்ன மாதிரி ஒரு நோக்கம், பெரிய நோக்கமாக இருக்கணும். கல்வி படிக்கணும், நல்லா படிக்கணும். இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க, நம்ம மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் டிகிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1000 ரூபாய். யார் தரது? யார் தராங்க? நம்ம முதலமைச்சர் தர. மாணவிகள் இருந்தது புதுமை திட்டம். இன்னைக்கு மாணவர்களும் திட்டத்தை உருவாக்க முடியிருக்காரு. அரசு பள்ளிக்கு மட்டும் இல்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது விரிவாக்கம் பண்ணி இன்னைக்கு கல்வி வளர்ச்சியை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிற ஆட்சி தான் இந்த ஆட்சி. இது வரை ஒரு நல்ல ஆட்சி உங்களுக்கு அவை வாய்ப்பு இல்லை. நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கணும். நீங்க பயன்படுத்தி நல்ல படிச்சு நீங்க உயர்ந்து நீங்க சார்ந்த சமுதாயத்துக்கும் உன்னை பெற்றது தாய் தந்தையருக்கும் நீங்கள் நல்ல பெருமையை சேர்த்து தர வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் சந்தித்து பல்வேறு வாய்ப்பு நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அவர்களுக்கும் கல்வி சார்ந்த அலுவலர் அவர்களுக்கும் என்னை போன்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கும் வணக்கத்துடன் கூடிய எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடத்துல 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சிறப்பு வகுப்பு நடத்தப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு இடையூறாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு உணவு வழங்க வேண்டும். 3:30 மணிக்கு மேல ஸ்கூல் இருக்காது. 5 மணி 6 மணி வரைக்கும் நம்ம ஸ்கூல் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக ஒரு உணவு கொடுக்க வேண்டுமே. அதற்கு என்ன செய்வது என்று அந்த பள்ளியில நிர்வாகம் முடிவெடுக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களுடைய மாத வருமானத்துல சிறு தொகை அதுக்கு செலவழிச்சு அந்த மாணவர்களுக்காக உணவு வழங்கப்படுகிறது. அந்த வருடம் அந்த பள்ளியிலே 99% விழுக்காடு தேர்ச்சி பெற முடிகிறது. அந்த பள்ளி இந்த பள்ளி, அந்த பள்ளி ஆசிரியர்கள் இந்த பள்ளி ஆசிரியர்கள், அந்த பள்ளியில் படித்த மாணவனாகியவன் தான் நான் இன்று முன் பேச இருக்கிறேன். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எது ஒன்றும் இருக்கும் போது அது அருமை தெரியாது, அது இல்லாத போது அது அருமை புரியும் அப்படின்னு. 10th
கொண்டேன். அனைத்து வகுப்பிலுமே குறைந்தது 3 ஃபேன் இருக்குங்க. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுதான் அரசு பள்ளியுடைய தரம். சமீப காலத்துல ஒரு ஆங்கில திரைப்படம் ஒன்று நான் பார்த்தேன். 2ஆம் உலகப் போர் சம்பந்தப்பட்ட ஒரு படம். அந்த படத்துல முசோலினி என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரத்தை உருவாக்கியவன், பாசிசம் என்று சொல்லையே உருவாக்கியவன் அவன்தான். அவன் ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அவன் நினைவு கொள்கிறான். ஆனா அந்த கிராமத்தை கைப்பற்ற முடியல. ஏன் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கிராமத்துல ரொம்ப 80க்கும் 100க்கும் உட்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. உடனே அந்த முசோலினி கேட்கிறான், அந்த கிராமத்தை வழிநடத்துறது யாரு? ஒரு வயதான ஒரு 65 வயது உள்ள ஒரு ஆள் தான் வழிநடத்துறாரு. உடனே அந்த முசோலினி கேட்கிறார், வாட் இஸ் ஹி? என்னவா இருக்கிறார் அவரு? என்னவா இருக்கிறாரு? உடனே அந்த படைத்தளபதி சொல்றாரு, அவர் ஒரு டீச்சர். he is a teacher. உடனே அந்த முசோலினி சொல்றான், then he is a dangerous man. ஒரு ஆசிரியர் என்பவர்கள் மாணவர்களுக்கு மட்டும் வழிகாட்டி கிடையாது, ஒரு சமுதாய மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிகாட்டியாக திகழக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகத்தான் பின்னைய ஆண்டுகளில் படித்த மாணவர்கள் நாங்கள் இங்கு பங்கு பெற்றிருக்கிறோம். இறுதியாக மாணவர்களுக்கு ஒரே ஒரு சிறிய ஒரு அறிவுரை சொல்ல விருப்பப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி கடினமான உழைப்பு உழைக்க வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம். நேரத்தை மட்டும் சரியான முறையில் பயன்படுத்தி விட்டால் இந்த உலகத்துல நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் இஸ் சேவ்ஸ் டைம். உங்கள் நேரத்தை திருடுவதற்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் காத்திருக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தை திட்டமிட்டு விட்டு என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் பெற்றுவிட முடியும். அப்படி பெற்ற மாணவர்களை ஒருவராக நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மாணவர்களாக நீங்களும் ஆக வேண்டும் என கூறி வாழ்த்து கூறி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். Hello everyone, I am Darshini Devi. I have studied here in the last batch of 2018 to 19 and I am feeling so blessed to be in this part of this stage. And also I want to thank all the distinguished honors all over here and the headmasters and all the teachers who were presented here. Thank you so much for giving this stage to me. நானும் உங்கள ஒருத்தரா தான் இந்த ஸ்கூல்ல நான் படிச்சேன். 2018 to 19 பேட்ச்ல நாங்க தான் இங்கிலீஷ் மீடியமோட ஃபர்ஸ்ட் செட். அந்த ஃபர்ஸ்ட் செட்ல நான் வர ஃபர்ஸ்ட் செட்ல அந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு ஆள் நானு. அப்ப என்னோட ஃபேமிலி, என்னோட பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து நார்மல். ரொம்ப ஒரு குடிசை வீட்டுல நம்மலாம் வந்து நீ வந்து படிச்சு என்ன ஆயிட போற அந்த மாதிரிலாம் சொல்ற இடத்துல நான் இருந்தேன். இன்னும் இல்லாம ஃபீஸ் கட்ட முடியாத பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தான் நல்ல பொசிஷன்ல இருக்க முடியும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அந்த
100% எல்லாமே இந்த சென்னை ஹை ஸ்கூல் தான். சோ இங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் எல்லாமே சொல்லிக்கிறது என்னன்னா, இப்போ இருக்க ஏஜ்ல நம்ம இது முடிச்சிடலாம், இப்போ நம்ம ஜாலியா இருந்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு எவ்வளவோ சலுகைகள் இருக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து. எல்லாத்தையுமே நீங்க ஒரு விஷயத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணாதான் ஃபியூச்சர்ல நீங்களும் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு மேடை உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்க எல்லாருக்குமே வர எக்ஸாம்க்கு உங்க ஃபியூச்சருக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிட்டு இங்க இருக்க எல்லாருக்குமே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க் யூ. சென்னை பள்ளி உயர்நிலை பள்ளி நம்ம பகுதியில் படிக்கிற பிள்ளைங்க 10th நல்லா ஸ்கோர் பண்றீங்க. அவங்க ஹையர் ஸ்டடீஸ் அதாவது +1 +2 பள்ளி தேடி போய் சிலருக்கு இருக்கை கிடைக்காம செலவு நிலம்லாம் இருக்கு. கொடுங்கூர் பகுதியிலேருந்து எல்கேஜி பகுதியிலேருந்து கர்நாடகா பள்ளியை சேர்ந்த பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 400 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. 10th முடிக்க வெளியே வராங்க. அது 400 பிள்ளைகளும் படிக்கிற அளவுக்கு உயர்கல்வி அதாவது +1 +2 படிக்கிறதுக்கு இந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியும் மேல்நிலை பள்ளியா தரவை தரணும்னு சொல்லி மேயரின் கல்வி நெல்லக்குழு தலைவர் வந்திருக்காரு. அவங்களெல்லாம் இருக்கிற மாணவர் சார்பா மட்டும் இல்லை, இது நம்ம தொகுதி, உங்களில் ஒவ்வொரு நானு. இன்னும் சொல்ல போனா இதே வாழ என் வீடு இருக்கு, உங்க ஸ்கூல் இருக்கிற வாழ என் வீடு இருக்கு. எல்லாருக்கும் பயன்பெற வகையில இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியை மாற்றினாங்கன்னா பேசாம பாருங்க. பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தர் அந்த ஒரு துபாய் லாஜிஸ்டிக்ஸ்க்காக ஒர்க் பண்றவங்க, அது மாதிரி இன்னும் 5000 நீங்க வேலை போலாம். இன்னொன்னு சொல்லட்டுமா, அரசு பள்ளியில் படித்தவர் தான் ராமேஸ்வரத்தில் சின்ன கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்தவர் தான் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இது ஏவுகளின் தந்தை. அது எல்லாருக்கும் எங்க ஆற்றல் இருக்கு. வாய்ப்புகள் அமையணும். வாய்ப்புகளை ஏற்படுத்த இந்த அரசு இந்த தலைவரே நமக்காக இருக்காரு, மாணவர் உங்களுக்காக இருக்காரு. நீங்க அதை பயன்படுத்திக்கணும் சொல்லி இந்த வாய்ப்பு இந்த கோரிக்கையை முறையா செயல்படுத்தி கேட்டாங்க. உங்களோட கோரிக்கையை உங்க வாய்ஸா சட்டமன்ற நானே இந்த கோரிக்கையை வச்சுட்டேன். அவங்க முறைப்படி அரசுக்கு கடிதம் கொடுக்கட்டும். பள்ளி கல்வித்துறை அமைச்சரையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயசாமி சந்திச்சு இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியை மாற்றுவதற்கான அரசாணை பெறுவதற்கான பணி நான் உடனே மேற்கொள்றேன். இந்த நேரத்தில் கூடி அனைவருக்கும் வாழ்த்து வணக்கம். Pada 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Right. Take the edge. Behind me. Sun. Sheep. Change. Switch. 1, 2, go. 1, 2, go. First. ராஜகோபால் முகமது அன்சாரி. அடுத்ததாக கடல்ஸ் பலூன் பஸ்டர் ரிலே 10th டி கௌசல்யா அவங்க தயாரில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கௌசல்யா, ஐஸ்வர்யா, சிவராஞ்சினி, ஆர்பி, ஹேமலதா, தமிழரசி, சந்தியா, புவனேஸ்வரி. பாருங்க மேடம்.
பாருங்க.